இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு மாதிரி ஜாலியாக போதை கதையை கொண்டு போயிட்டு இப்போ எங்கே போய் நிறுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாண்டியனே அனுமதிச்சு செந்திலும் மீனாவும் சென்னைக்கு போறாங்க. இது ஒரு ஏன் அனுமதிக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. என்ன இருந்தாலும் சொல்லிட்டு மட்டும் போலாமே அப்படின்ட்டு. அப்படிலாம் இந்த குடும்பத்துல நடக்காதுங்க. இந்த குடும்பத்துல அனுமதிக்கணும், அவர் ஓகே சொல்லணும், அவர் தலையாட்டினா தான் கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ட்ரைனிங்க்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொன்னாலும் கூட இவர் சொன்னாதான் ஒத்துப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு. ஆனா அங்கேயும் போய் செந்திலுக்கு மாத்தி 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 வேலை கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் வளர்ந்த விதம் அதுதான். அவர் கஷ்டப்பட்டு முன்னேறினாரு. அந்த மாதிரி கஷ்டப்பட்டாதான் முன்னேற முடியுங்கிற நம்பிக்கை வச்சிருக்காரு. படிப்பு கூட முக்கியம் எல்லாம் முன்னாடி நினைப்பாரு. இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்காரு. அதுவும் எப்பன்னா மீனாவோட அப்பா கவர்மெண்ட் வேலைன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு பேசினதுனால கலெக்டர் ஆகணும்னு சொல்லி தன்னுடைய பையன்ட்டையும் பொண்ணுட்டையும் சொல்லியிருக்காரு வேற. ஸோ இப்போ இந்த சமயத்தில் அங்கே போனதுக்கு அப்புறமா மீனாவுக்கும் செந்திலுக்கும் மாற்றி மாற்றி அதாவது குட்டி குட்டி குடைச்சல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள்லாம் என்ன உங்கள் அப்பா சொன்னாலும் நீ பேசாமல் அங்கே இங்கே போயிட்டு இருந்தேன்னா, நான் கடைசியில் 2 நாள் வந்ததுலேருந்து நான் கடைசியாக ரூம்குள்ளே தான் உட்காந்துருந்தேன் அப்படின்னு எங்கேயும் பெருசாக போக முடியாமல் இங்கே வீட்டுக்கு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா அவங்க எங்கே வெளில போயிட்டு ஆனால் இவர் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணலை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா கியாமியான்னு சொல்லி திட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சிம்பிளான சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் இப்போ நமக்கு மேஜராக இப்போ 2 விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கதிர்ராஜியுடைய கதையில அவங்களுடைய நெருக்கத்தை தாண்டி கதிர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிற விஷயங்கள். இவர் இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணது கூட பாண்டியனை பெருசா பாதிக்கல. ஆனா எந்த குடும்பத்திலிருந்து நம்ம ஒரு துளி பணமோ நகையோ வேணான்னு சொல்லிட்டு கட்டின சேலையோடு வா அப்படின்னு நம்ம கூட்டு போனோமோ, அதே குடும்பத்துக்கிட்ட போய் நகையை தேடிட்டு வந்திருக்காங்க நம்ம பையன் அப்படிங்கிற ஆத்திரம் தான் ஒரு மனசுல ரொம்ப இருக்கு. இன்னொரு பக்கம் தங்கமயிலுடைய ஃப்ராடு தனங்கள், அந்த குடும்பத்துடைய பொய் பித்தலாட்டங்கள்லாம் எப்போ வெளில வரப்போகுதுங்கிறது இருக்கு. இப்போ இந்த கண்ணன் ஒருத்தர் இருந்தார்ல, முதல்ல ராஜி காதலிச்ச ஒருத்தர், அந்த கேரக்டர் தான் நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடினவர். அவர்கிட்ட நகையை மீட்டு கொடுத்தாலோ இல்லை எந்த அளவுக்காச்சும் பணத்தை திருப்பி கொடுத்தாதான் கதிர் மேல அவர் மேல இருந்த அவப்பெயர், அந்த பழி குறையும். அதுக்கான வேலைகள் என்ன செய்ய போறாங்க, அது ரொம்ப நாள் அந்த கேரக்டர் காமிக்கவே இல்லை. இப்போ இந்த சமயத்துல கதிருக்கும் ராஜிக்கும் இடையில இன்னொரு நெருக்கத்துக்கு வருதுக்கு. ஏற்கனவே ராஜி கல்யாணமான புதுசுல கண்ணனை தேடி கண்டுபிடிக்கிற பேர் வழின்னு கிளம்பி போனாங்க, திருச்சி வரைக்கும் போனாங்க. அதுக்கே வீட்டில் திட்டலாம் வாங்கினாங்க. இப்போ திருப்பி கண்ணன் இங்கே தான் இருக்காருன்னு கண்ணனோட ஃப்ரெண்டு யாருக்காக கால் பண்ணி சொல்லி அவன் துபாயிலேருந்து வந்துட்டான், இல்லை துபாய்க்கே போகலையா, பெங்களூர்ல தான் இருக்கானா, இப்போதான் கேள்விப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்ன உடனே இவங்க 2 பேரும் கிளம்பி போய் அங்கே சண்டை கண்டை போட்டு பணத்தையும் நகையும் கொஞ்சமாச்சு மிச்சம் இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. அப்படின்னா அதை தூக்கிட்டு இந்த வீட்டில் கொடுத்து மிச்சத்தையும் கொடுத்துட்றான். எல்லாம் காணாமல் போச்சு. அப்போ சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னாலும் சொல்லாமல் இருந்தேன், ஆனால் இப்போ காணாமல் போன நகைலாம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பாண்டியனுக்கும் ஓரளவுக்கு நிம்மதியாகும். பரவாயில்ல, நம்ம பையன் எதுவும் செலவழிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தோணுது, இந்த கதை எப்படி போனால் நல்லாயிருக்கும். அது கதிருக்கும் ராஜுக்கும் இடையில ஒரு நெருக்கத்தையும் அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஏற்கனவே ஒரு மனசுக்குள்ள இருக்க அன்பை காதலாகவும் மாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை என்ன கருத்துங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு மாதிரி ஜாலியாக போதை கதையை கொண்டு போயிட்டு இப்போ எங்கே போய் நிறுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ